ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பொதுவாக நம்ம பூஜை செய்யும் பொழுதும், அதாவது பூஜை அறையில் உட்காந்து நம்ம பூஜை செய்யும் பொழுதும், இல்லை வெளியிடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுதும் பார்த்திங்கன்னா, ஒரு சில நிகழ்வுகளை வைத்து அது நல்ல சகுனமாக இல்லை அபசகுனமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது நமக்கு ஒரு இறைவன் முன்னெச்சரிக்கையாக நம்மளுக்கு அது கூறுவது போன்றது. இப்போ நம்ம இன்றைக்கு வெளியே செல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் நமக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே அடிபடுது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்வினையாகவே நடக்குதுன்னா, அப்போ அந்த விஷயமானது முன்கூட்டியே நமக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத அது விவரிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைனா அதை நம்ம இன்றைய நாள் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்படி என்னென்ன சகுனங்கள், அதாவது நடக்கின்ற நிகழ்வுகள் எதன் அடிப்படையில் நல்ல சகுனமா கெட்ட சகுனமா அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாக பூஜைகள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, நடக்கும் இது போன்ற நிகழ்வுகள் சில சமிக்கைகளை நமக்கு கொடுக்கும். நீங்கள் செய்யவிருக்கும் காரியம் வெற்றியடையுமா அல்லது தோல்வி அடையுமா என்பதற்கு அறிகுறிகளாக இவை தென்படுகிறது என்று கூறலாம். பூனை குறுக்கே சென்றால் அபசகுனம் என்று கூறுவார்கள். அதுபோல தான் பூஜை செய்யும் பொழுதும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது அபசகுணமா என்று கூறுவது உண்டு. அது என்னென்ன என்பதை மேலும் தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் பாலை அடுப்பில் வைத்திருப்போம். அது பொங்கி வழிகிறது அல்லது கீழே கை தவறி விழுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை திரிந்து போவது போன்ற விஷயங்கள் நடைபெற்றால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். ஒரு விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கவே இவ்வாறு நடைபெறும் என்பதையும் நம்ம நினைவில் வைத்து கொள்ளணும். உடனே இதற்கு பார்த்தீங்கன்னா பதற வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் பதற வேண்டியது கிடையாது. ஒரு செயலை செய்கிறோம்னா அதில் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பொதுவாக இப்போ நம்ம பூஜை செய்யும் பொழுது சுவாமிக்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டு இருப்போம். இது நல்லபடியாக நடக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது வேண்டுவோம். அந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இறைவன் நமக்கு உணர்த்துவார். ஏதாவது ஒரு வீட்டில் இந்த மாதிரியான பால் பொங்குது, இல்லை தெரிஞ்சு போகுது, தேங்காயை நம்ம வெட்டுறோம், அது அழுகி போகுதுன்னா நம்ம எடுக்கின்ற அந்த வேண்டுகின்ற காரியம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இறைவன் நமக்கு கூறுவது போன்றது தான். அப்போ அது நீ செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம வேண்டுறோம், அப்போ நம்ம பூ வைத்திருக்கின்ற அந்த பூ பார்த்திங்கன்னா இறைவன் நம்ம கையில் அந்த தானாக வேண்டி கொண்டு இருக்கும்பொழுதே விழுவுது அப்படிங்கிறது ஒரு நல்ல சகுனமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வேறு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடக்குது, எதிர்வினை தருகின்ற விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்குதுன்னா இறைவன் நமக்கு இதன் மூலியமாக உணர்த்துவது அந்த செயலில் நம்ம ஈடுபட வேண்டாம், அதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நம்ம அதில் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அதுபோல் பூஜை செய்யும் பொழுது பூஜை சார்ந்த மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் போன்ற ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் அது சிந்தினால் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கின்றது. இதனால தான் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. பூஜை முடிந்த பின்பு ஏதோ ஒரு முக்கிய விஷயங்களில் ஈடுபடுவது அல்லது வெளியில் கிளம்புவது போன்றவை செய்தால் அதில் வெற்றி கிடைக்குமா அல்லது ஆபத்து ஏற்படுமா என்பதை சில சமயங்களில் இரத்த காயம் மூலம் நம்மளுக்கு எடுத்துரைக்கும். எங்கேயாவது இடித்து கொள்வது அல்லது ரத்தம் வருவது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுதே உங்களுக்கு அது தெரிந்துவிடும். அப்போ இதில் ஏதோ ஒரு நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இறைவன் உணர்த்தி விடுகிறார். அதுபோல் பார்த்திங்கன்னா, வீட்டிற்குள்ளே பூஜை செய்யும் பொழுதே நம்ம பூஜை அறையில் உட்காந்து இறைவனை துதித்து கொண்டு இருக்கும் பொழுதே சாரையாக சம்பந்தமே இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே கீழே சிந்தாமல், அதாவது நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை செய்யணும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ தெரியாமல் கருப்பு எறும்புகள் நம்ம வீட்டிற்குள்ளே வருவது நமக்கு வருகின்ற ஆபத்தை உணர்த்துகிறது அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம பூஜையை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை நம்ம வீட்டிலையே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாளை வெளியெங்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து கழிப்பது அப்படிங்கிறது நல்லது. பூஜை அறையிலே முழு ஈடுபாடோடு இறைவனை மேலும் துதித்து விட்டு நம்ம அன்றைய நாள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய வேலையில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு உணர்த்தி கொண்டு தான் இருப்பார். நாம் ஏதோ சாதாரணமான விஷயம் அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடும். இதனால தான் பார்த்திங்கன்னா பல இடங்களில் பல பேர் இதை தெரியாமலே
அவர்களுடைய வாழ்க்கையும் முடிந்து போகிற அளவுக்கு மாறி விடுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, பூஜை முடிந்து பின்பு வெளியில் செல்லும் பொழுது நாய் கத்துவது போன்ற ஓசை கேட்பது, அல்லது உங்களை பார்த்து நாய் குறைப்பது, அதாவது எத்தனையோ பேர் போனாலுமே நம்மளை பார்த்து நாய் குறைப்பது அப்படிங்கிறதும் ஒரு அபசகுணம் தான். காகம் உங்கள் தலையில் குத்த வருவது, கழுகு சத்தமிடுவது போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறது தான். இதனால் வெளியிடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாமே ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்காக வெளியே போகும்போதெல்லாம் பயந்து பயந்து போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை கவனமாக போகணும். சுற்றி முற்றி எல்லாம் பார்த்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறோம், எல்லா இடத்துக்கும் நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கவனத்தோடு போகணும். அதுக்காண்டி தான் நம்ம இதெல்லாம் சொல்லுவது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்திற்குமே அந்த அவசரம் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே பொறுமையாக செய்யணும் அப்படிங்கிற அந்த நிதானம் இருக்காது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த அவசரமாக கிளம்பி அவங்க போகும் பொழுது எதையுமே கவனிக்க மாட்டாங்க. சுற்றி என்ன நடக்கிறது, பக்கத்தில் யார் வரா, எதுவுமே கவனிக்காத போது சில நேரங்களில் இவ்வாறான ஆபத்துகள் ஏற்படும். அதனால தான் எல்லாத்தையுமே ஒரு எச்சரிக்கையோட ஒரு நிமிஷம் ஆயிரமா இருந்து நம்ம கவனித்து விட்டு போவதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால் எதையுமே நிறுத்தி நிதானமாக நம்ம கடைபிடித்து செல்வது மிகவும் நல்லது. அதுபோல் பூஜைக்கு பயன்படுத்தும் தேங்காய் அழுகுவது பொதுவாக அவசகுணம் என்றும் கூறுவார்கள். நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது தேங்காய் அழுகினால் அவசகுணம்தான். உங்களுடைய வேண்டுதலில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது என்று இது உணர்த்துகிறது. பூஜை பாத்திரங்கள் தவறுவது, திடீரென தீப்பற்றி எறிவது, ஆடைகளில் தீப்பிடித்து எறிவது போன்ற விஷயங்கள் நடைபெறும் பொழுது வேண்டுதலில் பிழை இருக்கின்றது என்று அர்த்தம். எண்ணெய் சிந்துவது அல்லது எண்ணெயால் வழுக்கி விழுவது போன்றையும் இதுபோல உங்களுடைய வேண்டுதலில் பிழை இருக்கிறது என்பதை கூறுகிறது. அதாவது நீங்கள் வேண்டிய வேண்டுதலில் நேர்மை அல்லது உண்மை இல்லாமல் இருப்பது போன்றவை உணர்த்தும் சகுனங்கள் மேற்கூறியவை ஆகும். நம்ம ஒரு விஷயத்தை ஈடுபடுறோம், ஒரு தொழில் தொடங்குகிறோம், அந்த தொழில் நல்ல முறையில் நேர்மையாக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பூஜை செய்வதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதை அடுத்தவங்களை ஏமாத்துகிறோம், இல்லை ஏதாவது தவறு செய்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் அந்த இடத்துல நம்ம தவறு செய்கிறோம்னா இவ்வாறான விஷயங்கள் நமக்கு அந்த எதிர்வினையை உண்டு பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஒரு பெருசாக கண்டுக்கிறது இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு நம்ம ஆரம்பிப்போம். நம்ம தவறு செஞ்சுக்கிட்டே அந்த வேலையை ஆரம்பித்தாலுமே முதல்ல நமக்கு நன்மையை கொண்டு வந்தாலுமே அது முடிவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு அழித்து விட்டு போய்விடும். அதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்கள். நம்ம நேர்மையாக தொடங்குகிறோம், ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடிவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நமக்கு வந்து சேரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களிடம் இருக்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எதையுமே அதை ஈஸியாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அவர்களுக்கு கஷ்டம் வருகிறது. கஷ்டத்தோடு நம்ம ஆரம்பித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வெற்றி அடைவது அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. அதனால் எதையுமே பார்த்தீங்கன்னா சுலபமாக முடிக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து நேர்மையான வழியிலேயே முடிங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு என்றைக்குமே நிலைத்து நிற்கும். அதுதான் இறைவனும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அதனால் பூஜை செய்கிறீங்க, ஏதாவது ஒரு தவறுதலான விஷயத்தில் பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு பூஜையே தேவையில்லை அப்படிங்கிறது தான். நல்ல விஷயத்தில் ஈடுபடுறோம்னா அதற்கு பூஜை செய்து கொண்டே இறைவனை மனதார வேடிக்கொண்டே அந்த பூஜையை நம்ம தொடங்கலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை செய்யும் பொழுது யாராவது கடன் கேட்பதும் அவசகுணமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் நம்ம குடும்பத்தில் வறுமை உண்டாகும் அப்படிங்கிறதான். இத்தகைய சகுனங்கள் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறது. வர இருக்கும் ஆபத்திலிருந்து பாதுகாக்க நமக்கு இப்படி நடக்கிறது என்று நல்லபடியாக நினைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒருவரை ஏமாற்ற வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நம்மளுடைய வேண்டுதல்கள் இருக்கக்கூடாது. நேர்மையான வேண்டுதல்களுக்கு மட்டுமே பலன் உண்டு. எனவே எதிர்மறையான வேண்டுதல்கள் நீங்கள் வைக்கும்போது இது போன்ற அவசகுணங்கள் நிகழ்வது வழக்கம். இதெல்லாம் எப்போ நிகழும், இந்த அவசகுணங்கள்லாம் எப்போ நிகழும்னா நம்ம ஏதாவது தவறுகளை செய்யும் பொழுது தான் இந்த அவசகுணங்கள்லாம் நிகழும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்து கொண்டு நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பூஜைகளை செய்கிறோம்னா நமக்கு இவ்வாறான சகுனங்கள் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அதுபோல் ஒரு பொருளை கீழே சிந்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பொருளை கையாளும் பொழுது அது கீழே சிந்தாத வகையில் ஜாக்கிரதையோடு கையாளணும். இதனால் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எதை தொட்டாலுமே
சாதாரணமாக அதை கையில் எடுப்புறது வாங்கிறது அப்படிங்கிறது இருந்தால் கூட அது சில நேரம் கீழே விழுவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மனவலியை ஏற்படுத்தும். அதனால் கையாளுகின்ற அந்த பொருட்களையும் நம்ம கவனத்தோடு கையாளணும். இருக்கின்ற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்ல முறையில் நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம சிந்தித்து கொண்டு வாழணும். பூஜை அறையிலையும் நம்ம சும்மா கடமைக்குன்னு நம்ம பூஜை செய்கிறோம்னா நமக்கு எல்லா தீமைகளுமே வந்து சேரும். வீட்டை சுத்தம் பண்ணி நமக்கு நல்லது நடக்கணும், எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வேண்டுதலாக இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கிறோம்னா அது நமக்கு தான் எதிர்வினையை உண்டு பண்ணும். அதனால் நல்லதே நம்ம நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் ஈடுபடும் பொழுது அது நமக்கு நல்லதாகத்தான் ஏற்படும். அப்போ மேற்கூறிய அந்த அபசகுணங்கள் சொல்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு நம்ம தவறு செய்கின்றோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்தான். அதனால் அது என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும், என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியணும். அப்போ அதையெல்லாம் நம்ம திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் இவ்வாறான விஷயங்களை நமக்கு கூறுவது. அதை உணர்ந்து அதற்கப்புறமாவது அந்த தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 அறிவு படைத்த ஜீவராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே தெரியும். நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜீவராசிகளுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு தவறு செய்துட்டு நம்ம போகிறோம்னா அந்த விலங்கு வந்து நம்மளை துரத்துது இல்லை துன்புறுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால. அதனால் இவ்வாறான விஷயங்கள் அந்த தவறுகளை நம்ம செய்வதை தவிர்த்து விடணும். ஏன்னா யாருமே கண்டுக்கல்ல அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. இறைவன் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்மளை பார்த்து கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் தவறுகளை செய்யாமல் நம்ம நல்ல முறையாக வாழும் பொழுது நம்ம செய்கின்ற அந்த பூஜைகளும் நமக்கு நல்லபடியாக தான் முடியும். நம்ம தவறுகளை செய்து கொண்டு இறைவன்கிட்ட போய் நாங்கள் நல்லா இருக்கணும் எல்லாம் கொடு அப்படின்னா இறைவன் எப்படி ஏற்றுக்கொடுவார்? அப்போ அவர் நீ பூஜை செய்துமே எனக்கு பயனில்லை அப்படிங்கிற வகையில் தான் இந்த அபசகுணங்களை நமக்கு சொல்லி விடுகிறார். அதனால் எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து நல்ல முறையில் வாழ்வதற்கான வழிமுறைகளை நம்ம தேடிக்கொள்ளணும். நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயத்திற்காக நம்ம விடாப்படியாக அதை அடையணும் அப்படின்னு நம்ம தேவையில்லாத தவறுகளை ஈடுபடக்கூடாது. அது கிடைக்கணும்னு இருந்தால் நம்ம செய்கின்ற வேலைகளை சிறப்பாக செய்யணும். அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு நல்ல வழியில் வந்து சேரும். அதற்காக அது எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அதை அபகரிக்கணும்னு நினச்சோம்னா அது நமக்கு ஆபத்து தான். இதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். மேற்கூறிய அபசகுணங்கள் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.